ஓகே. அப்படியே நாம கடந்த வகுப்புண்ட தொடர்ச்சி. அப்ப நம்ம கடந்த வகுப்புண்ட தொடர்ச்சிக்குள்ள விலை சுட்டங்கள் சம்பந்தமா நாங்க பேசுவோம். ஸோ விலை சுட்டங்கள் என்ன சொல்லும் போது பிள்ளை ரைட், விலை சுட்டங்கள் நாம் சொல்ல பிள்ளை பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லி விலை சுட்டங்கள் பிரைஸ் இண்டெக்ஸ் பிள்ளை ஒரு நாட்டின் குறித்த ஒரு காலப்பகுதிக்கான பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகிற போக்கினை நாம அளவிட்டுக் கொள்வதற்காக பொதுவிலை மட்டத்தின் போக்கினை அளவிட்டுக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற சுட்டெண்கள் ஏன்னா குறிகாட்டிகளை தான் நாம சொல்லுவோம் விலை சுட்டெண்கள் சொல்லுவோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா விலை சுட்டங்கள் நாங்க தயாரிக்கும் போது பிள்ளை ஒரு விலை சுட்டங்கள் நாங்க தயாரிக்கும் போது சில விஷயங்கள் நாம கருத்தில் எடுப்போம். பெரும்பாலும் விலை சுட்டங்கள் நாம தயாரிக்கும் போது அந்த போன வருஷத்தின் முந்தைய வருஷத்தின் விலை மாற்றங்களை அதோட இந்த வருஷத்தின் விலை எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த விலைமட்ட மாற்றத்தினை நாங்கள் அளவிட்டுக் கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆண்டு சொல்லும் பிள்ளை அடியாண்டு என்று சொல்லி அடியாண்டு என்று சொல்லுவோம். அடியாண்டு இல்லைன்னா அடிப்படை ஆண்டு என்று சொல்லுவோம். எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா அடியாண்டுல இந்த விலை சுட்டென்ற பெருமானம் பேர் அடியாண்டுல விலை சுட்டென்ற பெருமானம் எப்பவுமே 100 எடுப்போம். அடியாண்டுல விலை சுட்டென்ற பெருமானம் 100 எடுத்து அடுத்து வரும் ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது இந்த விலை சுட்டன் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, விலை சுட்டன் கூடிட்டு போகுதுன்னு சொன்னா அது பணவீக்கமாகவும், விலை சுட்டன் குறைந்து போக்க கொண்டிருக்குன்னு சொன்னா அது பண சுருக்கமாகவும் நாம பொதுவாக அடையாளப்படுத்துவோம். ஓகே, அதெல்லாம் தொடர்ந்துட்டு நான் பேசணும். இலங்கையில தயாரிக்கின்ற விலை சுட்டங்கள வகை. இலங்கையில 4 வகையான விலை சுட்டங்கள் தயாரிக்கப்படும். அப்ப இலங்கையில தயாரிக்கிற விலை சுட்டங்கள் 4. அதுல ஒண்ணுதான் கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் படிச்சோம். கொழும்பு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். 2வது விலை சுட்டன் பிள்ளை தேசிய நுகர்வோன் விலை சுட்டன். தேசிய நுகர்வோர் விலை சுட்டன். தேசிய நுகர்வோன் விலை சுட்டன் நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். 3வது பிள்ளை 3வது உற்பத்தியாளர் விலை சுட்டன். உற்பத்தியாளர் விலை சுட்டன் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அடுத்த 4வது நாம் சொல்லுவோம் 4வது விலை சுட்டன் உற்பத்தியாளர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொல்லி இது 4வது விலை சுட்டன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தயாரிக்கக்கூடிய விலை சுட்டன்கள் 4 இருக்கு. கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன், தேசிய நுகர்வோன் விலை சுட்டன், உற்பத்தியாளர் விலை சுட்டன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்னு சொல்லி 4 வகை இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விலை சுட்டன் தயாரிக்கும் போது நாம கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் விடயங்கள் சொல்லி ஒரு 5 காரணிகள் பார்த்துப்பிள்ளை உண்டு. மக்கள் தொகுதியை தெரிவு செய்யணும், நுகர்வோன் தொகுதியை தெரிவு செய்யணும், 2வது பிள்ளை பொருட்தொகுதியை தெரிவு செய்யணும், பண்டத்தொகுதியை பொருட்தொகுதியை தெரிவு செய்யணும், 3வது பிள்ளை பொருட்கள் சேவைகளுக்கு நிறையிடலை மேற்கொள்ளணும், வருமானத்துல எந்த அளவு செலவு கொதுக்குறாங்க நிறையிடலை மேற்கொள்ளணும், 4வது பிள்ளை 4வது பார்த்தோம்னா ஒரு அடியாண்டை தெரிவு செய்யணும். பிள்ளை அடியாண்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நுகர்வோன் விலை சுட்டன்கள். இப்ப கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன், தேசிய நுகர்வோன் விலை சுட்டன் அதன் அடியாண்டு பாத்தீங்கன்னு சொன்னா 2021 இப்ப ரீசெண்டா மாற்றி அமைச்சிருக்காங்க பிள்ளை. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியை தெரிவு செய்து கொள்ளும் பிள்ளை. ஓகே, அதெல்லாம் தொடர்ந்து நான் உங்களுக்கு 1வது விலை சுட்டன் விளங்கப்படுத்தி முடிச்ச வகுப்புல நாம கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் சம்பந்தமா பேசுவோம். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் சம்பந்தமா பேசின பிள்ளை ஓகே, உங்கள்கிட்ட டியூட்டருக்கு ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி காட்டுறேன். அப்ப 1வது விலை சுட்டன் நாங்க பேசின பிள்ளை கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் சம்பந்தமா நாங்க பேசுறோம். இப்ப கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் சம்பந்தமா நாங்க பேசுறோம். ஓகே, இப்ப இதான் நம்ம சப்ஜெக்ட் பார்த்துக்கொள்ளுங்க. போ பாடத்தின் தலைப்பு விலை சுட்டன்கள். இப்ப அதுல 1வது விலை சுட்டன் கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் சம்பந்தமா நாங்க பேசுறோம். ஓகே, திருப்பி இருக்க பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள
விளைச்சுட்டன் என்றால் என்ன பேசின பிள்ளை? விளைச்சுட்டன் ஒன்றை தயாரிக்கும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுறோம். அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க. இலங்கையில பொதுவிலை மட்டத்தை அளவிட பயன்படுகிற விளைச்சுட்டன்களவை அல்லது பணவீக்கத்தின் போக்கு, பணச்சுருக்கத்தின் போக்கு எவ்வாறு நாம அளவிட்டுக் கொள்ளலாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டல் சம்பந்தமா பேசின பொழுது ஓகே மீண்டும் ஒரு அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் பாருங்க. நாங்க பெரும்பாலும் சொல்லுவோம் புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டல். புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டல் என்று சொல்லும் போது பிள்ளை புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டல் என்று சொல்லும் போது பார்த்துக்கொள்ளுங்க. போ வளமையா நாங்க கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் என்று சொல்றது பிள்ளை. புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் கொலம்போ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 1952 ஆண்டு அடியாடாக கொண்டு தயாரிக்கப்பட்டு வந்த கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டி பல குறைபாடுகளை கொண்டிருந்தது பிள்ளை. அந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து 2007 ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பிள்ளை புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டிய 2008 மேலிருந்து இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டன் பிள்ளை. பட் இப்போ இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டன் இந்த சுட்டன் கிடையாது பிள்ளைகள். இப்போ இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டுன்னா நாங்க படிப்போம் தேசிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சல் தான் இப்ப காணப்படுது. இந்த சுட்டின பிரதான விடயங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சுட்டின பிரதான விடயங்கள் உண்டு. புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் தற்போது 2021 ஆண்டை அடியாண்டா கொண்டு போயிடுறாரு. அப்ப இப்போ தற்போதைய புதிய அடியாண்டு பாத்தீங்கன்னா 2021. 2021 தான் தற்போதைய புதிய அடியாண்டு. இவ்விளைச்சுட்டிய பிள்ளை தயாரிக்கிறது தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம். அப்ப குடித்தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் தான் இந்த விளைச்சுட்டினை தயாரிச்சு மாதாந்த கணிப்பிட்டு பிள்ளை வர்த்தமானில வெளியிடுறாங்க. நாங்க அதை செக் பண்ணுவோம். அந்த விளைச்சுட்டி எவ்வாறு பெருமானம் பெறுகிறது, ஜனவரி, பிப்ரவரி அப்படி ஒவ்வொரு மாதம் வெளியிடுவாங்க போல. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு எவ்வாறு நம்ம அதை தெரிஞ்சு கொண்டதுன்னு சொல்லி. இந்த கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் பாத்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கிற நகர குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போது உணவுக்கான நிறையிடல் தற்போது உணவுக்கான நிறையிடல் பாருங்க. உணவுக்கான நிறையிடல் 26.2 உணவல்லாத பண்டங்களுக்கான நிறையிடல் 73.8 மாற்றப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. 2019 வீட்டுத்துறையினரின் வருமான செலவின மதிப்பீட்டு அடிப்படையில் தற்போது 12 பண்ட தொகுதி பிள்ளைகள். அப்ப பண்ட தொகுதிகள் 12 426 பொருட்கள் சேவைகளை உள்ளடக்கி இந்த சுட்டன் தயாரிக்கப்படுகிறது பிள்ளை. இந்த கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இந்த கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டு தயாரிக்கும் போது மதுபானம், புகையிலை, போதைப் பொருட்கள் மீதான செலவுகள் என்ன செய்வதில்லை, கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. இதை நோட்டன் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கொழும்பு நகரவாழ் மக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மதுபானம், புகையிலை, போதைப் பொருட்களுக்கெல்லாம் அதிக அளவு செலவு செய்வாங்க. அந்த செலவுகளை இந்த விளைச்சுட்டிகளை கருத்து எடுத்தோம்னா அப்ப இந்த விளைச்சுட்டின பெருமானப்புல மிக உயர்ந்த ஒரு பெருமானமா காணப்படும். அதோட இப்ப இலங்கையில இருக்க எல்லா மாகாணங்கள் எல்லா மாவட்டத்தில் உள்ள மக்களும் இந்த மதுபானம், புகையிலை, போதைப் பொருட்களுக்கு பழக்கமானவர்கள் சொல்ல முடியாதனால கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டி தயாரிக்கும் போது மற்ற மாவட்டங்களை போன்று இங்கேயும் இந்த மதுபானம், புகையிலை, போதைப் பொருள் மீதான செலவுகளை இவங்க கருத்தில் எடுக்கிறாங்களே அப்படின்னா மற்ற இதுகளோடு ஒப்பிடும் போது அங்க பெரும்பாலும் இந்த பாவனை அதிகமா இருக்கும் என்ற காரணத்தினால பார்த்துக்கொள்ளுங்க. இந்த புதிய கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டனானது இந்த கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் இல்லாம எல்லா விளைச்சுட்டன்களும் பொதுவா ஒரு விளைச்சுட்டி வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு விளைச்சுட்டின் ஊடாக நாம என்னன்னு அறியலாம். இதான் விளைச்சுட்டன் முக்கியத்துவங்கள் அல்லது விளைச்சுட்டன் நன்மைகள் அப்படி கேட்கலாம். விளைச்சுட்டின் முக்கியத்துவம் என்ன, விளைச்சுட்டின் நன்மை என்னன்னு சொல்லி கேட்டா உண்டு. நாட்டின் பொதுவிலை மட்ட போக்கை நாங்கள் அளவிடலாம். விளைச்சுட்டனை வச்சுக்கொண்டு பொதுவிலை மட்ட போக்க பார்க்கலாம். விளைச்சுட்டன் கூடிட்டு போகுதுன்னு சொன்னா, விளைச்சுட்டன் அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா அப்ப அது பணவீக்க போக்கு இருக்கு. விளைச்சுட்டன் வர வர குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொன்னா அது பணச்சுருக்க போக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். மக்களின் வாழ்க்கை தர செலவில் ஏற்படுகிற மாற்றங்களை அறியலாம். இப்ப விளைச்சுட்டனை வச்சுக்கொண்டு வாழ்க்கை தர செலவை பார்க்கலாம். விளைச்சுட்டன் வர 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 கூடி கொண்டு போகுதுன்னா அப்ப பணவீக்க போக்குதான பிள்ளை. மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகமா இருக்கும். தொழிலாளர்கிட்ட மெய்க்கூலி அறியலாம் பிள்ளை. தொழிலாளர் மெய்க்கூலி என்பது பிள்ளை பெரும்பாலும் இந்த மெய்க்கூலி என்று சொல்றது பணக்கூலியே இல்லைன்னா பண வருமானத்தை
நீங்க விளைச்சுட்டனால வகுத்து அதை 100ஆல பெருக்கும் போது மெய்க்கூலி வரும். அப்ப தொழிலாளர்கிட்ட மெய்க்கூலின்னு சொல்லும் போது கூட இவ்வாறு கணிப்பாங்க மெய்க்கூலி. பொதுவா மெய்க்கூலி கணிக்க சொல்லி வந்தா, தொழிலாளர்கிட்ட மெய்க்கூலி கணிக்க சொல்லி வந்தா, மெய்க்கூலி அல்லது மெய் வருமானம், மெய்க்கூலி அல்லது மெய் வருமானம் வந்தா பணக்கூலிய பிழை. பணக்கூலி என்பதுதான் பண வடிவில கிடைக்கிற வருமானம். இப்போ ஊழியர்களுக்கு அவங்க தொழில் புரிஞ்சு பண வடிவில கிடைக்கிற வருமானம் தான் பணக்கூலி. அந்த பணக்கூலிய பிள்ளை பணக்கூலிய பிரிச்சு விடுங்க விளைச்சுட்டனால. அப்ப அதை விளைச்சுட்டனால பிரிச்சு வாரவழியை நீங்க 100ஆல பெருக்கிறீங்கன்னா தொழிலாளர்களோட மெய்க்கூலி வரும். மெய்க்கூலி கணிக்கிற சமன்பாடு பாருங்க, பணக்கூலிய விளைச்சுட்டனால வகுத்து அதை 100ஆல பெருக்கி எடுத்தீங்கன்னா மெய்க்கூலி வந்து சரி. இவ்வாறு தான் நம்ம தொழிலாளர்கிட்ட மெய்க்கூலி கணிப்ப முடியும். ஓகே, தொடர்ந்து பாருங்க. அப்படியே பணத்தின் உள்ளக பெறுமதி மாற்றங்களை அறிந்து கொள்ள. பணத்தின் உள்ளக பெறுமதி மாற்றம், பணத்தின் பெறுமதி கூடுதா குறையுதா என்ன மாதிரி அதுகள் அறிஞ்சு கொள்ளலாம். நீங்க அது பொதுவா இப்ப தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் முக்கியத்துவம் இதேதான். பொதுவா ஒரு விலைச்சுட்டன் தயாரிப்பதன் முக்கியத்துவம் என்ன, ஒரு விலைச்சுட்டன் ஏன் தயாரிக்க வேண்டும், ஒரு விலைச்சுட்டினூடாக நாம் என்னென்ன விடயங்களை அறிந்து கொள்ளலாம், அதுகள் தான் இங்க நாம் பேசு. அப்ப இதோட முதலாவது விலைச்சுட்டன் பேசி முடிக்கிறோம். கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன், புதிய கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன், கொழும்பு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்படியே வாங்க. இரண்டாவது விலைச்சுட்டன் தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் பாருங்க. இப்போ தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் நான் சொல்றோம் நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் என்று சொல்றது இது கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனுக்கு பதிலாக என்று சொல்றதை விட பிள்ளைகள் கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டின் உள்ள சில குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விலைச்சுட்டன் தான் தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன். ஒரு தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் என்று சொல்றது உண்மையிலே கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதா இருக்கு பிள்ளை. இப்ப நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் என்று சொல்லும் போது பிள்ளை, இப்ப தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் என்று சொல்லும் போது அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டியை காட்டிலும் இங்க சில சிறப்புகள் இருக்கு. தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் ஒண்ணு பிள்ளை நாங்க சொல்லுவோம் இங்க நாடு முழுவதும் பிள்ளை, அதான் முக்கியமான விஷயமா. தேசிய நுகர்வோன் விலைச்சுட்ட பிள்ளை நாடு முழுவதும் உள்ள பொருளாதாரத்தை இங்க எடுப்பாங்க. அப்படின்னா இலங்கை முழு இலங்கையும் எடுப்பாங்க. இலங்கையின் 9 மாகாணங்கள் எடுப்பாங்க. இலங்கையின் 9 மாகாணங்கள் எடுத்தா இந்த விலைச்சுட்டன் தயாரிப்பாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். சோ இலங்கையின் 9 மாகாணங்களை இங்க எடுத்துக்க போறோம். ரைட், அப்ப 9 மாகாணங்கள் உள்ளடக்கி பொருட்கள் சேவைகள் விலைகள்லாம் சேகரிக்கப்பட்டு இதுவும் போல 2021ஆம் ஆண்டை அடியாட கொண்டா தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன். தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் அடியாண்டு போல 2021. 2021ஆம் ஆண்டை அடியாட கொண்டு சில பிள்ளை தயாரிக்கப்படுகிற ஒரு விலைச்சுட்டன் தான் இந்த தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் பிள்ளை. தற்பொழுது இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டனாக தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் காணப்படும். இலங்கையின் தற்போதைய உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டனாக இந்த தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் காணப்படும். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த விலைச்சுட்டன் பிரதான விடயங்கள் என்னமா, இது கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனை தயாரிக்கிறது யாரு, தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் போன்று தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டனை தயாரிக்கிறது பிள்ளை அவங்களுக்கு தான். சோ நான் சொல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம் பிள்ளை, தேசிய சென்ஸ் சொல்லுவாங்க. சோ கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனா இருக்கலாம், தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டனா இருக்கலாம். இந்த 2 விலைச்சுட்டன்களையும் தயாரிக்கின்ற அமைப்பு தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் என்று சொல்லும் பிள்ளை. அப்ப தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் பிள்ளை பாத்தீங்கன்னா இங்க 12 பண்ட தொகுதிகள் எடுப்பாங்க. 485 பண்ட வகைகளை எடுத்துக்கொள்வோம் பிள்ளை இங்க. அதே மாதிரி நிறைடல் பத்தி பேசணும்னா உணவுக்கான நிறைடல் 39.2, உணவல்லாத பண்ணங்களுக்கான நிறைடல்களில் 60%. இதுல ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் இந்த மதுபானம், சிகரெட், போதைப் பொருட்களுக்கான செலவுகள் கருத்தில் எடுக்க மாட்டேதானே. ஆனா பிள்ளைகள் தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன்ல இதுகளுக்கான செலவுகளும் கருத்தில் எடுக்கப்படும்.
அப்ப இதுகளுக்கு பாத்தீங்கன்னா மதுபானம், புகையிலை, போதைப் பொருட்கள் அதுகளுக்கான செலவுகளும் இங்க கருத்தில் எடுத்தப்படுதான் போல கருத்தில் எடுத்து தான் இந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் தயாரிக்கும். அதனாலதான் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விலைச்சுட்டனை நாம எடுத்துப்போம். ஓகே தானே? இப்போ ரைட் பாம்புல இப்ப நம்ம பார்ப்போம் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் அது சம்பந்தமான தியரிகள். சரி அதனுடைய தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் ரைட் இலங்கையின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி பொருட்கள் சேவைகள விலைகள் சேகரிக்கப்பட்டு 2021 ஆண்டு 2021 ஆண்டை அடியாண்டாங்க கொண்டு முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிற விலைச்சுற்றல் தான் நான் சொல்லுவோம் அந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுற்றல். ஓகே ரைட் அதற்காக அரசியல் நோட்டில் போட்டுக்கொள்ளுங்க. இலங்கையின் இந்த ஸ்பேஸ் எழுதி கொடுங்க பிள்ளைகள். இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டெண்ணாக இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டெண்ணாக உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டெண்ணாக இச்சுட்டன் காணப்படுகிறது. இல்லைன்னா தேசிய நுகர்வோன் விலை சுட்டன் காணப்படுகிறது. அப்போ இலங்கையின் உத்தியோகபூர்வ வாழ்க்கை செலவு சுட்டெண்ணாக தேசிய நுகர்வோன் விலை சுட்டன் பிள்ளை இப்போ காணப்படுகிறதா? ஓகே தொடர்ந்து வாசிக்கும் இந்த விளைச்சூட்டின் பிரதான அம்சங்கள். தேசிய நுகர்வோன் விலைச்சூட்டனானது இலங்கையின் சகல வீட்டுத்துறையினதும் செலவுகளின் அடிப்படையில் நிறைவேற மேற்கொண்டு குடித்தொகை மதிப்பிட்டு புள்ளி விவர திணைக்களம் குடித்தொகை மதிப்பிட்டு புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் தயாரிக்கப்படுவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற அமைப்பாளர் தமிழில் இது தயாரிக்கப்படுகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் பிள்ளை 12 பண்ட தொகுதிகள் 12 பண்ட தொகுதிகளினுள் 485 வகையான பண்டங்களை எடுத்துப்பட இந்த விலைச்சுட்டன் மாற்றியமைக்கப்பட்ட லஸ்பியர் சமன்பாட்டில் தயாரிக்கப்படுது. அந்த லஸ்பியர் சமன்பாடு கதை இங்கே அவசியம் இல்லை. தற்போது உணவுக்கான நிறையிடல் 39.2 உணவல்லா பண்டங்களுக்கான நிறையிடல் 60.8 மாற்றப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. மதுபானங்கள் மற்றும் புகையிலை போதைப் பொருட்கள் மீது மேற்கொள்ளப்படும் செலவுகளையும் அடிப்படையாக கொண்டு இது தயாரிக்கப்படுது. அப்ப வினைக்கொள்ளுங்கோ இந்த மதுபானங்கள், புகையிலை, போதைப் பொருட்கள் அதுகளுக்கான செலவுகளும் கருத்தில் எடுத்துதான் இந்த தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் தயாரிக்கப்படும் பிள்ளை. அப்ப அது உண்மையிலே தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் ஒரு சிறப்பாக காணப்படும் பிள்ளைகள் இந்த செலவுகளையும் கருத்தில் எடுத்து தயாரிக்கப்படுவது. மிக அண்மை காலத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாலும் நாடு முழுவதையும் உள்ளடக்கி சகல நுகர்வோரையும் பெரும்பாலான பொருட்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுவதாலும் கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனை விட சிறந்ததாக இது கருதப்படும் பிள்ளை. ரைட் ஓகே அது மட்டும் இல்ல இன்னும் சிறப்பு சொல்லலாம். கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனை தயாரிக்கும் போது அங்க மதுபானங்கள், போதைப் பொருட்களுக்கான செலவுகள் கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது. ஆனா தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டனை தயாரிக்கும் போது அந்த செலவுகளும் கருத்தில் எடுக்கப்படுகிறது பிள்ளை. ஓகே மற்றது பாருங்க இந்த விலைச்சுட்டன் இது வளமையா சொன்னதுதான். விலைச்சுட்டனானது நாட்டின் பொது விலை மட்ட போக்கினையும் அதே மாதிரி மக்களோட வாழ்க்கை தர செலவில் ஏற்படுகிற மாற்றங்களையும் தொழிலாளர்களோட மெய்க்கூலி மாற்றங்களையும் பணத்தின் உள்ளக பெறுமதி மாற்றங்களையும் அளவிடுவதற்கு பிள்ளை பயன்படுது. பொதுவாகவே இது கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் மட்டும் இல்லை பிள்ளை எல்லா விலைச்சுட்டன்களுக்கும் பொதுவாக பொருந்தும். அப்ப விலைச்சுட்டன்களோட நன்மைகள் என்ன, விலைச்சுட்டன்களோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்டா எதுகளை நீங்க அதுக்கு பதிலா கொடுங்க பிள்ளை. ஓகே பிள்ளை மிக முக்கியமான 2 விலைச்சுட்டன் பேசி முடிச்சோம். ஒன்று கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன், மற்றது தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன். 2 விலைச்சுட்டன் பேசி முடிச்சோம் பிள்ளை. அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. ஒரு சின்ன சார்ட்டன் போடுங்கம்மா. இப்ப வீட்டுல நீங்க சின்ன ஒரு சார்ட்டன் போடுங்க.
இப்படி ஒரு சார்ட் ஒன்று போடுங்க. இப்படி ஒரு சார்ட் ஒன்று போட்டு ரைட் ஓகே உங்களோட டியூப்ல அதை எழுதி கொடுங்க. அப்போ 2 பக்கம் 2 விளைச்சுட்டுன்னு போடுங்க. 2 பக்கம் 2 விளைச்சுட்டுன்னு போட்டு ஓகே அந்த விளைச்சுட்டனை ஓகே நீ வாங்க. இப்போ நான் ஒரு சார்ட் தரேன். அந்த சார்ட்டை நீங்கள் ஒருக்க போட்டுட்டு நீங்கள் பிறகு ஒருக்க அதை ஃபில் பண்ணி கொடுங்க. இப்போ இதை மெயினாக 2 விளைச்சுட்டன் தானே பிள்ளை. இப்போ மெயினாக இருக்குது 2 விளைச்சுட்டன்கள்ல சில அம்சங்கள் சில அம்சங்கள் சொல்றேன். இப்போ அந்த அம்சங்களுக்கு இந்த 2 விளைச்சுட்டு போட்டுக்கொள்ளுங்க. இது சில அம்சங்கள். கொலம்போ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சிசிபிஐயும் என்சிபிஐ. அப்ப நீங்க இது ஒரு வேலையா பண்ணிக்கொள்ளுங்களேன். அப்போ கருத்தில் இருக்கிற பிரதேசம் பிரதேசம் இப்போ சிசிபிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கொழும்பு, இது நாடு முழுவதும் முழு இலங்கையும் அப்படி போட்டுட்டாலும் சரி அப்படி போகும். ஓகே. அடுத்த அடியாண்டு அடியாண்டு ரெண்டுக்குமே 2021 அடியாண்டு பிள்ளை. ஓகே. அதே மாதிரி பிள்ளை தயாரிக்கின்ற அமைப்பு. எந்த அமைப்பு தயாரிக்கிறாங்க இந்த விளைச்சூட்டங்களை? இந்த 2 விளைச்சூட்டங்களையும் தயாரிக்கிற அமைப்பது பிள்ளை. தயாரிக்கிற அமைப்பு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்த பிள்ளை போட்டுக்கொள்ளுங்க. பண்ட தொகுதி பண்ட வகை. பண்ட தொகுதி பண்ட வகை. பண்ட தொகுதி பண்ட வகை. பண்ட தொகுதி அடுத்து பண்ட வகை. பண்ட தொகுதி பண்ட வகை. அடுத்து நிறையிடல். உணவுக்கான நிறையிடல். உணவு அல்லா பொருட்களுக்கான நிறையிடல். உணவுக்கான நிறையிடல், உணவு அல்லா பொருட்களுக்கான நிறையிடல். மதுபானம், சிகரெட், போதைப் பொருட்கள செலவுகள். மதுபானம், சிகரெட், போதைப் பொருட்கள் செலவுகள் உள்ளடக்கப்படாது, அங்கு உள்ளடக்கப்படும். மதுபானம், சிகரெட், போதைப் பொருட்கள் செலவுகள் உள்ளடக்கப்படாது, உள்ளடக்கப்படும். அப்ப இந்த விஷயங்களை உள்ளடக்கி ஒரு சார்ட் ஒன்று செய்து அந்த சார்ட்டை நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ரைட். இப்ப நாங்க 2 முக்கியமான விளைச்சுட்டன் பேசி முடிச்சிருக்கோம். கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டனும் தேசிய நுகர்வோன் விளைச்சுட்டன் பிள்ளை. மற்ற 2 விளைச்சுட்டன் பிள்ளை நார்மலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விளைச்சுட்டன்கள் தான். ஓகே. அப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க. மற்ற 2 விளைச்சுட்டன்கள் பிள்ளை நீங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்ப மற்ற விளைச்சுட்டன்களை பார்த்துட்டு வருவோம். உற்பத்தியாளர் விளைச்சுட்டன். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. உற்பத்தியாளர் விளைச்சுட்டனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியும் பிள்ளை. இப்ப உற்பத்தியாளர் விளைச்சுட்டன் என்று சொல்லும் போது ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் முன்ன அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்னு ஒரு சுருக்கி வச்சு முன்ன அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிக்கு பதிலாக சரி பிள்ளை நினைச்சு இப்போ உற்பத்தியாளர் விளைச்சுட்டன் சொல்றது பிள்ளை. உற்பத்தியாளர் விளைச்சுட்டன் சொல்றது பிள்ளை பெரும்பாலும் பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு நம்ம நாட்டு உற்பத்தியாளர்களால் பிள்ளை உள்நாட்டு உற்பத்தியாளர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகிற சராசரி விலைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை அறிய பயன்படுகிற சுட்டியதா சொல்லும் பிள்ளை உற்பத்தியாளர் விளைச்சொட்டு. முன்ன இந்த மொத்த விற்பனை விளைச்சுட்டன் அப்படின்னு ஒரு மொத்த விற்பனை விளைச்சுட்டன். அந்த மொத்த விற்பனை விளைச்சுட்டனுக்கு பதிலாக கொண்டு வந்த விளைச்சுட்டன் தான் உற்பத்தியாளர் விளைச்சுட்டன். பெரும்பாலும் நம்ம நாட்டு உற்பத்தியாளர்களால உற்பத்திகளுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகிற விலைகளை வச்சுக்கொண்டு அதன் விலை மட்ட மாற்றத்தை அறிய பயன்படுகிற சுட்டி தான் நாங்க சொல்லுவோம் உற்பத்தியாளர் விளைச்சுட்டன். பெரும்பாலும் இதையும் தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் தான் தயாரிக்கிறாங்க. இதன் அடியாண்டு பாருங்க 2018 ஆண்டுதான் அதன் அடியாண்டு பிள்ளை. இப்ப கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டனும் தேசிய நுகர்வோன் விளைச்சுட்டனும் பிள்ளை 2021 அடியாண்டு. அதுக்கு முன்னே இருந்த அடியாண்டு 2013. பழைய அடியாண்டு 2013. நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன் பழைய அடியாண்டு பிள்ளை. முன்னைய அடியாண்டு 2013, புதிய அடியாண்டு தான் 2021. உற்பத்தியாளர் விலைச்சுட்டன் பிள்ளை 2018ஆம் ஆண்டு தான் அடியாண்டாக கொண்டு இந்த விலைச்சுட்டன் தயாரிக்கப்படுறது பிள்ளை. ஓகே, பாருங்க இந்த விலைச்சுட்டன் இதென்ன பயன்பாடு பிள்ளை. நீங்க நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கம்மா. இதென்ன பயன்பாடு, இந்த விலைச்சுட்டன் பயன்பாடு உள்நாட்டு சந்தையில, நம்ம நாட்டு சந்தையில மொத்த மற்றும் சில்லற விலை தொடர்பான பணவீக்க நிலைமைகளை அறிய உதவும் பிள்ளை. அவ உற்பத்தியாளர்கள் பொருட்களை உருவாக்கி அதை சில்லற வியாபாரிகள் கொடுக்கும்போது அது மொத்த விற்பனை விலை பிள்ளை. மொத்த வியாபாரிகள்கிட்ட இருந்து அது சில்லற வியாபாரிக்கு வந்து நுகர்வோருக்கு போகும்போது அது சில்லற விலையா வந்து சேரும். அந்தந்த விலைகள் எந்த அளவுக்கு மாற்றம் அடைகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய விற்பனையின் மூலம் பெறக்கூடிய சாத்தியமான காசு பாய்ச்சலை அளவிட முடியும். முதலீட்டாளர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாய பயிற்சிகளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதனூடாக எந்த அளவுக்கு காசு பாய்ச்சல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதுகளுக்கு பணவீக்கத்தை வச்சுக்கொண்டு பார்க்கலாமே. ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் தானே பிள்ளை. இப்போ விலைமட்டம் கூடிட்டு போகுதுன்னா இப்போ இனி அதுகளுக்கான உள்ளீடுகளோட விலை, உரத்தின் விலை, அங்கே வேலை செய்கிற ஊழியனுக்கான சம்பளங்கள் வந்து எல்லாமே அதிகரிக்கும். அப்போ அதெல்லாம் வெளிப்பாய்ச்சல போகும் பிள்ளை. அதோட அது வித்துவார வருமானம் உட்பாய்ச்சல வரும். அப்போ அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு காசு பாய்ச்சல் தேரும் என்று அளவிட்டுக் கொள்ளலாம். தேசிய உற்பத்தி மதிப்பீடுகளின் போது நடைமுறை விலையை நிலையான விலையாக பிள்ளை. நாங்கள் சந்தை விலை என்பது நடைமுறை விலை, அது நிலையாக விலையாக மாற்றணும்னு சொன்னா பணவீக்கம் எல்லாம் சீராக்கி தானே கணிக்கணும். அப்போ அதுக்கும் இந்த விலைச்சொட்டன் பயன்படும். பேரின பொருளாதார ஆய்வுகள் செய்யறதுக்கும் நாணய கொள்கைன்ற நடத்தைகளை திட்டமிடவும் பிள்ளை. நாணய கொள்கை நடத்தைகளை திட்டமிடவும் இந்த முக்கிய குறிகாட்டியாக பிள்ளை இந்த விலைச்சொட்டன்கள் காணப்படும் பிள்ளை. ஓகே பிள்ளைல அப்ப இது நாங்க சொல்லுவோம் உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், அது சம்பந்தமான விஷயம். ஓகே, தென் பாருங்க 4வது பிள்ளை ஃபைனலா 5வது சுருக்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி பிள்ளை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொல்றது இது ஒரு புது விஷயம் அல்ல. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் பிள்ளை. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி நான் உங்களுக்கு தேசிய கணக்குல வச்சு விளங்கப்படுத்திருக்கேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி சம்பந்தமா தேசிய கணக்குல வச்சு நாங்க பேசியிருக்கோம் பிள்ளைகள். அந்த நடைமுறை விலையிலான ஜிடிபிய நிலையான விலையிலான ஜிடிபியா மாற்றுவதற்கு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கத்தை பயன்படுத்தணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சமன்பாடு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கும். நடைமுறை விலையிலான ஜிடிபி ரைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிலையான விலை ஜிடிபி என்பது அந்த பணவீக்கம் சீராக்கி வார நிலையான விலை ஜிடிபி எப்படி கிடைச்சாங்க? நடப்பு சந்த விலை ஜிடிபிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியால வகுத்து அது 100ஆல பெருக்குனா நிலையான விலை வரும். அப்ப இந்த சமன்பாடை கொண்டு நீங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிய மதிப்பிடலாம். இப்ப எப்படி எடுப்போம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்பது இங்க பார்த்துக்கொள்ளுங்க, இங்க பிரிக்கிறது இடமாற்றம் பண்ண போறோம். குறுக்கு பெருக்க செய்து விட்டீங்கன்னா இவர் இங்க வருவார் பிள்ளை. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொல்றது பிள்ளை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்பது நடைமுறை விலையிலான ஜிடிபிய வகுத்து விடுங்க பிள்ளை நிலையான விலையிலான ஜிடிபி ஆகும். அப்ப உண்மையிலேயே தரநூறு நீங்க போமிலான அர்த்தம் என்னன்னா நடைமுறை விலையிலான ஜிடிபிக்கும் நிலையான விலையிலான ஜிடிபிக்கும் உள்ள விகிதம், அந்த தொடர்பை தான் நாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று அடையாளப்படுத்துவோம் பிள்ளை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு என்ன சொல்லுங்க? இப்ப நடைமுறை விலை ஜிடிபியை விட நிலையான விலை ஜிடிபி குறைவா இருக்குன்னா அப்ப அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் பிள்ளை? பணவீக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் போடுறோம். நடைமுறை விலையிலான ஜிடிபி 10,000, சில பிள்ளை ஒரு 12,000 போட்டுக்குவோம். நிலையான விலையிலான ஜிடிபி 10,000. தர 100க்கு பாத்தீங்கன்னா பிள்ளை வரும் விட 120 வருது.
அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி 120. இதை நடத்தணும்னா இங்க பாத்துக்கொள்ளுங்க, நடப்பு சந்த விலை ஜிடிபி 12,000, பணவீக்கம் சீராக்கப்படாதது. நிலையான விலை ஜிடிபி 10,000, பணவீக்கம் சீராக்கப்பட்டதுன்னு சொன்னா அப்ப அடியாண்டோட ஒப்பிடும்போது, அப்ப அடியாண்டு 2018 2018 இது 100, இப்ப 2024 வச்சுக்கோமே, இது 24ல 120னா அப்ப இந்த 6 வருஷத்துக்குள்ள பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20 வீதம் பணவீக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 6 வருஷத்துக்குள்ள 20 வீதம் விலை கூடி இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க போன வருஷத்தோட ஒப்பிடணும்னா உங்களுக்கு 23ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி தந்திருக்கும். இல்லைன்னா நோம்பல நான் சொல்றேன், 2018ல 100, 2024 120னா இந்த ஒரு 6 வருஷத்துல 20 வீதம் விலைகள் அதிகரிச்சிருக்கு. மொத்த விற்பனை விலையா இருக்கலாம், சில்லறை விற்பனை விலையா இருக்கலாம், அதுகள் 20 வீதம் கூடி இருக்கிற முடிவுக்கு வரலாம். அப்ப இப்போ இந்த விளைச்சுட்டங்கள்ல 4வது விளைச்சுட்டன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொல்றது. அப்போ நடைமுறை விலையிலான ஜிடிபிக்கும் நிலையான விலையிலான ஜிடிபிக்கும் உள்ள ஒரு தொடர்பு, உள்ள ஒரு விகிதம் தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி பிள்ளை. ஓகேயா? இதனுடைய அடியாண்ட நாங்க தேசிய கணக்கீடுகளுக்கான அடியாண்டு எடுத்துக்கோங்க. தேசிய கணக்குன்ற அடியாண்டு எது? எங்க சொல்லுங்க பாப்போம். தேசிய கணக்குன்ற அடியாண்டு எது பிள்ளை? 2015. ரைட். இப்போ தேசிய கணக்குன்ற அடியாண்டு 2015 இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்ற அடியாண்டவன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி. நான் 18 100 போட்டிருக்கேன். ரைட், ஓகே. நீங்க 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 15 கிட்டத்தட்ட 9 வருஷம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு நீங்க 100 எடுத்து அதோட மத்த ஆண்டுகளுக்கு ஒப்பிட்டு பாருங்க. ஓகே பிள்ளை, ரைட். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி, அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்ற அடியாண்டு பிள்ளை 2015 எடுத்துக்கொள்ளுங்க. 18 வரும் உற்பத்தியாளர் விளைச்சுற்றலுக்கு. ஓகே, அப்போ அடியாண்டுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டன் அடியாண்டு 21, தேசிய நுகர்வோன் விளைச்சுட்டன் அடியாண்டும் 21, உற்பத்தியாளர் விளைச்சுட்டன் அடியாண்டு 2018, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்ற அடியாண்டு 2015. சரி, அப்படி 3 வருஷம் வித்தியாசம். நான் 15, 18, 21, 3 வருஷம் வித்தியாசம். ஓகே, 15, 18, 21. ஓகே, ஓகே பிள்ளை, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி இலங்கையினது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தகவல்களின் அடிப்படையில் வெளிக்காட்டப்படும் ஒரு விளைச்சுட்டனாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி தயாரிக்கப்படுகிறது. பிள்ளை இலங்கையின் வருடம் ஒன்றின் இங்கு குறித்த வருடம் ஒன்றின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை நடைமுறை விலையிலும் நிலையான விலையிலும், நடைமுறை விலையிலும் நிலையான விலையிலும் பிள்ளை இங்க நடைமுறை கணிப்பிடுகையில நடைமுறை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெருமானம் உயர்வதன் மூலம் பொருளாதாரத்தின் விலைமட்ட உயர்வு வெளிப்படுத்தப்படும். இலங்கையில் தற்போது 2015ஆம் ஆண்டை அடியாண்டாக கொண்டு என்ன போட்டுக்கொள்ளுங்க. 2015 சமன் 100 என்று சொல்லிவிடு. 2015 அடியாண்ட, அப்ப 2015 சமன் 100, 2015 சமன் 100 என்ற முடிவுக்கு போய் 2015 போட்டுக்கொள்வோம். 2015 சமன் 100 இப்படி நாங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கணிக்கிறதுக்கான சமன்பாடு பார்த்துக் கொள்ளுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை வருமாறு மதிப்பிடலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி சமன் நடைமுறை விலை அல்லது பெயரளவு விலையிலான ஜிடிபியின் கீழ் நிலையான விலை அல்லது மெய்யான விலையிலான ஜிடிபி. நடைமுறை விலை பெயரளவு விலையிலான ஜிடிபியின் கீழ் அல்லது நிலையான விலை அல்லது மெய்யான விலை ஜிடிபியால பிரிச்சு விடுங்க. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி சமன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நடைமுறை விலை பெயரளவு விலை ஜிடிபி அது பிரிச்செடுக்கிறாங்க நிலையான விலை ஜிடிபியால பிள்ளை. ஓகே பிள்ளை, அப்ப இந்த வினாவிற்கு செய்து செய்யுங்க. 2024 நடைமுறை விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10,000 மில்லியன். 2025 பிள்ளை அது கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க, அது மேலுள்ளதை மாத்திக்கொள்ளுங்க.
24ன்றது 25 போட்டுக் கொடுங்க. இந்த 25 போட்டுக் கொடுங்க. நடைமுறை விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10,000. அதே 2025 நிலையான விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8,000. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியின் பெருமானம் என்ன? இப்ப கணிங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின்ற பெருமானம் நடைமுறை விலை 10,000. நடைமுறை விலை ஜிடிபி 10,000. நிலையான விலை ஜிடிபி 8,000. அவர் பிரிச்சு அதை 100ஆல பெருக்கிறீங்கன்னா வரும் 125 பிள்ளை. 125. அப்ப அடியாண்டோடு ஒப்பிடும் போது 25% அதிகரிச்சு. அடியாண்டோடு ஒப்பிடும் போது பிள்ளை 25% அதிகரிச்சுள்ளதாக நாங்க அந்த முடிவுக்கு வரலாம் பிள்ளை. ஓகே. சரி, அது கீழே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம், பணவீக்க வீதம். அதற்கு பார்த்துட்டு பணவீக்க வீதம் பிள்ளை. அது என்ன சொல்ல போனா பணவீக்க வீதம் என்ன பிள்ளை? பணவீக்க வீதம், இன்ஃபிளேஷன் ரேட். பணவீக்க வீதம் அது என்ன பிள்ளை? பணவீக்க வீதம் என்றால் முன்னைய ஆண்டு விலையோட ஒப்பிடும் போது இந்த ஆண்டு விலை அதிகரிச்சிருக்கிற அதனை பணவீக்கம். விலைகள் வர 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 அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னா அது பணவீக்கம் பிள்ளை. அப்ப விலை எத்தனை வீதம் அதிகரிச்சிருக்கு? போன வருஷத்தோடு ஒப்பிடும் போது இந்த வருஷம் விலைகள் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது என்பதை தொகை ரீதியாக அளவிடுவதற்கான ஒரு அளவிடத்தனம் சொல்லும் பணவீக்க வீதம், இன்ஃபிளேஷன் டைப். நாங்க பொதுவாக சொல்வதன வார்த்தைகளை பேசுவோம். விலை கூடி இருக்கு, விலை அதிகரிச்சிருக்கு, பணவீக்கம் இருக்கு, அதை கணிச்சு காட்ட போறோம். இப்ப முன்னைய ஆண்டு விலைச்சுட்டனோடு ஒப்பிடும் போது இந்த ஆண்டு விலைச்சுட்டன் எத்தனை சதவீதம் மாற்றமடைந்துள்ளது என்பதை நீங்க தொகை ரீதியாக அளவிட்டு காட்டினீங்கண்டா அதான் பணவீக்க வீதம். பணவீக்க வீதம் நாங்க எப்படி எடுப்போம்டா, பணவீக்க வீதம் எப்படி எடுப்போம்னு சொன்னா விலைச்சுட்டன் மாற்றம், விலைச்சுட்டன் மாற்றம் அதன் கீழ் முன்னைய ஆண்டு விலைச்சுட்டன். அப்ப முன்னைய ஆண்டு விலைச்சுட்டனின் மேல் விலைச்சுட்டன் மாற்றம் தர 100. முன்னைய ஆண்டு விலைச்சுட்டனின் மேல் விலைச்சுட்டன் மாற்றம் தர 100. விலை கொடுங்க. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய விலைச்சுட்டன் கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டனா இருக்கலாம், தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டனா இருக்கலாம். ஓகே, அதுல எது உங்களுக்கு தந்திருக்கோ அதை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப சிசிபிஐ எடுத்துக்கிறோம். சிசிபிஐ 2024 2025 நான் சும்மா கற்பனை போடுறேன். 2024 பிள்ளை 2024 160 இருக்கா. 2025 வரும்போது பிள்ளை 168 இருக்கா. அப்போ பணவீக்க வீதம் நீங்க கணிக்க போறீங்க 2025. அப்ப 2025 பணவீக்க எடுக்க போற பிள்ளை 2025. அப்ப 25க்கு கணிக்க போறீங்கன்னா அப்ப முன்னைய ஆண்டுன்றது எது? அப்ப 25க்கு முன்னைய ஆண்டு 24. அப்ப 24 விலைச்சுட்டன் இங்க கொடுத்திருக்கு. கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் 160. அதன் மேல் விலைச்சுட்டன் மாற்றம். எப்படி மாற்றம் எடுப்போம்? இந்த ஆண்டு விலைச்சுட்டன் இருந்து போன ஆண்டு விலைச்சுட்டன் கழிங்க. இந்த ஆண்டு விலைச்சுட்டன் இருந்து போன ஆண்டு விலைச்சுட்டன் கழிங்க. அப்ப 168 இருந்து கழிங்க 160. அப்பதான் மாற்றம் வரும். தர 100க்கு பரவதான் பெர்சன்டேஜ் வரும். அப்ப 160 மேல் கழிச்சுட்டாப்ல 8 தர 100க்கு பார்த்தா அப்படி வரும். அப்போ நீங்க பிரிச்சு பாருங்க 5 வீதம் வரும். அப்ப பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படி வரும் 5 வீதமா. பணவீக்க வீதம் ஒரு 5 வீதம் ஒரு இப்படி பார்ப்போம். எப்படிதான் போ அந்த பணவீக்க வீதம் கணிக்கிற முறையா. சரி, பாருங்க. அப்போ பணவீக்க வீதம் பிள்ளைகள் அப்ப இன்ஃபிளேஷன் ரேட். பணவீக்க வீதம் பிள்ளைகள் இன்ஃபிளேஷன் ரேட் பாருங்க பிள்ளைகள். இப்போ
பணவீக்க வீதம் எப்படி கணிப்போம்டா நாடொன்றினது விளைச்சுட்டனின் பெறுமதி அதிகரிப்பின் மூலமே பொதுவிலை மட்டத்தின் அதிகரிப்பு அளவிடப்படும். அதன் பிரகாரம் அடுத்து வரும் ஆண்டுகளில் விளைச்சுட்டனில் ஏற்படுகிற அதிகரிப்பு வீதமே பணவீக்க வீதம் என்று சொல்லப்படுகிறது. விளைச்சுட்டணிகளில் ஏற்படுகிற அதிகரிப்பு வீதமே பணவீக்க வீதம் என்று சொல்லப்படுகிறது. சமன்பாடு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பணவீக்க வீதம் சமன் இன்ஃபிளேஷன் ரேட். சமன்பாடு பாருங்க பிள்ளை. முன்னைய ஆண்டு விளைச்சுட்டனின் மேல் விளைச்சுட்டன் மாற்றம் தர 100. முன்னைய ஆண்டு விளைச்சுட்டனின் மேல் விளைச்சுட்டன் மாற்றம் தர 100 பிள்ளை. ரைட், சரிங்க பிள்ளை. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. விளைச்சுட்டன் அதுக்கான சமன்பாடு அதான் நான் உங்களுக்கு எனக்கு கொடுத்து வச்சு. சரிண்ணா பிள்ளை. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு பிரதான விளைச்சுட்டன்கள் அடிப்படையில இலங்கையின் பணவீக்க போக்க நான் தரப்போற பிள்ளை. இப்ப உங்களுடைய சிலபஸுக்கு அமைய பிள்ளை 2024ஆம் ஆண்டு தரவு தான் கேட்பாங்க. 2024ஆம் ஆண்டு தரவு தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு நான் 2024ஆம் ஆண்டு தரவு தாரு. 2024ஆம் ஆண்டு தரவு தாரு. சரியா பிள்ளை? எவ்வாறு நாம அந்த பணவீக்கம் கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்ப பணவீக்கம் கணிக்கிற மெத்தட் விளங்கப்படுத்தின உங்களுக்கு பிள்ளை. அப்ப பணவீக்க வீதம் எவ்வளவா இருக்கு? சரியா பிள்ளை? ஓகே, சில சுற்றங்களுக்கு தரல. நீங்க இந்த பணவீக்க வீதம் நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு இருக்க காற்று பாருங்களேன். கொஞ்சம் வாங்க அப்படியே. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இது நான் கணிச்சு போடுறது கிடையாது. இது தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் கணிக்க அது அப்படியே சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டுக்கு போக அங்கிருந்து நம்ம தரவு எடுக்கிறது. ஓகே, நீ பாருங்க, நான் உங்களுக்கு அந்த தரவு எடுத்து காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஓகே பிள்ளை, இங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நீங்க பாருங்க, நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நீங்க சாதாரணமா நம்ம கூகுள்ல போயிட்டு கூகுள் குரோம், அப்ப கூகுள் குரோம் போய்க்கொள்ளுங்க. ஓகே, சரி பிள்ளை. அப்போ உங்களுக்கு எல்லாம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆனுவல் ரிப்போர்ட்னு அடிங்க. அப்போ ஆனுவல் ரிப்போர்ட் போகும் பிள்ளை. அப்போ அதுக்குள்ள போனீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் வருது. ஓகே, அப்போ அதுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ரைட், இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் என்ன இங்கிலீஷா சிங்களமா தமிழான்னு சொல்லி மேலே பாருங்க லாங்குவேஜ் காட்டும். நமக்கு தமிழ் தானே, அப்போ தமிழ் போட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ தமிழ் போட்டுட்டீங்கன்னா பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டறிக்கை வருவதில்லை. 22 வரைக்கும் தான் ஆண்டறிக்கை வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆண்டறிக்கைன்னு சொல்லி வாரது இல்லையே பிள்ளைகள். அதுக்கு பிறகு வரும் ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வு அப்படின்னு ஒரு அறிக்கை. வேலை இப்போ இது கூட கேட்கல. உங்களோட பிஎஸ்ல கேட்ட விடலாம். இந்த பிளாங்க்ஸ்ல 2022 வரைக்கும் இலங்கையின் பொருளாதார சம்பந்தமான தகவல் ஆண்டறிக்கையில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிள்ளை ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வுன்னு சொல்லி ஒரு அறிக்கையில இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுக்கும். சரி, அதுல வந்தீங்கன்னா பிள்ளை அது பாருங்க, இப்போ கடைசியா 2024க்கு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 25 அப்லோட் பண்ணல. அப்ப 24 இந்த கிடைக்கக்கூடிய வடிவம் பிடிஎஃப் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போனீங்கன்னா பிள்ளைகள் இதுல இருக்கு முதன்மை பக்கங்கள், முதன்மை பொருளாதார குறிகாட்டிகள், முதன்மை சமூக குறிகாட்டிகள். அப்ப நமக்கு தேவை முதன்மை பொருளாதார குறிகாட்டிகளுக்கு போகும். சரி, இங்க பாத்தீங்கன்னா அந்த தரவுகள்லாம் உங்களுக்கு முழுமையா காட்சிப்படுத்தப்படும் பிள்ளை. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட், இங்கதான் அந்த விஷயம் இருக்கு. வேணுமா நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்றேன் இருக்கா? அப்ப டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியாது. சரியா பிள்ளை? ஓகே, நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ டவுன்லோட் பண்ணதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்போ நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க எப்படி அந்த விலை சுற்றன்களை எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இதான் டவுன்லோட் பண்ண அந்த இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியுமே. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த
சென்ட்ரல் பேங்க் முதன்மை பொருளாதார குறிகாட்டிகள் பாருங்க, குடித்தொகை சம்பந்தமா, வெளியீடுகள் சம்பந்தமா, உண்மை வெளியீடு மாற்றம். இந்த உண்மை வெளியீடு மாற்றன்றது தான் நாங்க பொருளாதார வளர்ச்சி என்ன சொல்லுவோம். என்ன பாருங்க, தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின் மாற்றம் தான் பொருளாதார வளர்ச்சி. 2024 5% வளர்ச்சி ஒண்ணு, 2023 2.3 மறை தானே பிள்ளைகள். அப்ப அது வளர்ச்சி இல்லை, அது வீழ்ச்சி. எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சி 22 பாருங்க 7.3 வீழ்ச்சி. வரலாற்றிலே இலங்கை உயர்ந்தளவான பொருளாதார வீழ்ச்சியை பதிவு செய்த ஆண்டு தான் 2023 இருக்கு பிள்ளை. ஓகே, சரி பிள்ளை. ஓகே, இதுகளை கொஞ்சம் குயிக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் அதுகளை தந்திருக்கு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு காட்டுறேன். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் பிள்ளை பாருங்க, ஆண்டு சராசரி ஆண்டு கால முடிவில் அப்படி இருக்குதானே பிள்ளை. இப்ப நமக்கு தேவை இந்த இருக்கு, கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன் 2021 அடியாண்டு படி ஆண்டு சராசரியில இதான் கடைசியா இருக்கு 24ஆம் ஆண்டு பிள்ளை. அப்ப 24 ஆண்டு மாற்றம் தான் பணவீக்க விதமா இருக்கும். அப்ப 24 பணவீக்கம் பிள்ளைல 1.2 குறிச்சுக்கொள்ள 1.2. நான் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு போடுற பிள்ளைல அப்படி பார்க்கணும். அதே மாதிரி தேசிய நுகர்வோன் விலை சுட்டன் 2022ஆம் ஆண்டுல 1.6. அதுக்கு முன்னே ஆண்டு பாருங்க 16.5 மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதான் பணவீக்க வீதம். மைனஸ் இருக்குன்னா அது பணச்சுருக்க வீதம். அது கீழே உள்ளதை நான் பிறகு விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, இப்படி பார்க்கணும் பிள்ளை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி பாருங்க பிள்ளை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி ஓகே, இந்த லெப்ட்ல சார்ஜ் இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்ப்போம். உற்பத்தியாளர் விலை சுட்டன் குறிச்சு கொள்ளுங்க. அது இல்லை பிள்ளைங்க பாருங்க, டேஷ் அது கணிக்கல அவங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தரல, தரப்போறதுல என்ன கணிக்கல. அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி அது போட்டுக்கொள்ளுங்க 3 செட். நான் உங்களுக்கு இந்த இதை அனுப்பிவிடுறேன் இருக்கா. ஓகே, அப்ப நீங்க அதுகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட டியூட்ல. தேசிய நுகர்வோன் விலை சுட்டின் பிரகாரம் பிள்ளை கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டின் பிரகாரம் 1.2. தேசிய நுகர்வோன் விலை சுட்டின் பிரகாரம் 1.6. உற்பத்தியாளர் விலை சுட்டி சொல்லல பிள்ளை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கின் பிரகாரம் 3.8 பிள்ளை. ஓகே, சரி. ஓகே பிள்ளை, ரைட். சரி பிள்ளை, இப்ப நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு இலங்கை மத்திய வங்கி. அப்ப மத்திய வங்கி பிள்ளை நாளைக்கு நாம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசிக்கல் கிளாஸ்ல நாளைக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட்கள் பார்க்கறதுக்கு பிள்ளை. நாளைக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட்கள் பார்க்கறதுக்கு. சரி பிள்ளை, இன்னொரு 4-5 கிளாஸ் முடிச்சிடும். பெரும்பாலும் இந்த மாதத்துல முடிச்சுட்டு தேர்ச்சி 8 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நாளைக்கு இப்போ பிசிக்கல் கிளாஸ் இருக்கும் பிள்ளை. நாளைக்கு சந்திப்போம் என்ன. ஓகே, ஈவினிங் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் அக்கௌண்டிங் கிளாஸ் இருக்கு. அதே டைம் தான் 6 to 7:30 வரைக்கும். ஓகே பிள்ளை.